ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு டார்க் பீட்டா. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபார்மில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அண்ட் என்னென்ன ஃபிஷ் அவைலபிளாக இருக்குது, அதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அண்டு ஃபீடிங் அண்ட் ஃபுட்டு எப்படி வந்து ஃபீட் பண்ணிட்டு நம்ம இப்போ வீடியோ ஃபுல்லாக போய் பார்க்கலாம். வாங்க வீடியோ ஃபுல்லாக போய் பார்க்கலாம். இது வந்து என்ன வெரைட்டினா ஃபுல் ரெட் பிளாக் ஐ. இது சென்சிட்டிவான வெரைட்டிஸ் எல்லாம் இல்லை. ஃப்ளவர் டார்சல் மாதிரி சூப்பராக இருக்கும் ஃபிஷ்ஷு பார்க்குறப்போ. பிளான்டேஷன் டேங்க் போடுறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இது பார்க்குறக்கு. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பிளாட்டினம் டம்போ. இது வந்து நம்மக்கிட்ட வந்து வருஷக்கணக்கில் இருக்கிற ஃபிஷ்ஷு, நல்லா குவாலிட்டியான ஃபிஷ்ஷு, பார்த்தவங்களுக்கே தெரியும். அண்ட் இதோட பேட்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது ப்ரைஸ் வந்து 200 நம்ம தந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் பிளாக் டெல்டா டைலு. நம்மக்கிட்ட இருக்கிற பேட்சஸோட பேரண்ட் இது தான். இதோட பேர் பார்த்துட்டிங்கன்னா 160 நம்ம தந்துட்டுருக்கோம். இது நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் பிளாட்டினம் கொய் டம்போ. இதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபீமேல் வந்து பெருசாக வரும், மேல் வந்து ஷார்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. இதுவும் இதோட பேட்சஸ் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ரெட் ஒயிட் இயர். ஃபுல் ரெட் ஒயிட் இயரு. இதில் என்னென்னா ஃபீமேல் வந்து ஒயிட் கலரில் வரும், மேல் வந்து ஃபுல் ரெட்டில் இயர் மட்டும் ஒயிட் வரும். இதோட பேட்சஸ் நம்மக்கிட்ட செமியல் இப்போ அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன 160 rupees நம்ம தந்துட்டுருக்கோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டெயினு பிங்க் மொசைக்கு. இப்போதைக்கு இது யார்கிட்ட அவ்வளோ இல்லை இது. அண்ட் இதோட பேட்சஸ் நம்மக்கிட்ட இப்போ தான் வந்துட்டுருக்கு. பேட்சஸ் வந்தோடனே நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ உங்கள் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் டேட்டா ஃபார்ம் விசிட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட ஃபேவரட் பேர் சில்லி மொசைக். சரி, சூப்பரான லைனேஜ் இது. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா எல்லோ பிங்க்கு கிளாஸ் பெல்லி. இதோட செமிடேட்டர் பேர்ஸ் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னால் வயிற்றில் இருக்கிற பேபிஸ் எல்லாமே பக்காவாக அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இதில் அதுதான் இதில் ஸ்பெஷலு. சீத்ரூ மாதிரி இருக்குது. அண்ட் இது என்னென்னா ப்ளூ மொசைக். டெய்லு இது சூப்பராக இருக்கும், நல்லா லாங்காக ஒரு டெய்லு. இது வந்து 8 months ஓல்டு பேட்சு பேரண்ட்ஸு. ஸோ இதோட பேட்சஸ் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் வந்துட்டுருக்கு. வந்தோடனே அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ரிப்பன் நான் ரிப்பன் கோல்டு ரெண்டுமே நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 180 rupees நம்ம தந்துட்டுருக்கோம். ரிப்பன் வந்து 220 தந்துட்டுருக்கோம். நான் ரிப்பன் வந்து 180 rupees தந்துட்டுருக்கோம். அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ரெட் டெக்ஸிடோ. பக்கா குவாலிட்டியில் நம்மக்கிட்ட இருக்காண்டு. இதோட செமிடேட் பேர்ஸ் நம்ம தந்துட்டுருக்கோம். அதுவும் இப்போ ஒரு 4 பேர்ஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டேட்டா வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன வெரைட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லோலெஸ் கிளாஸ் பெல்லி. இதோட பேட்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்ம 200 rupees தந்துட்டுருக்கோம். இது சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. வயிற்று குட்டி எல்லாம் அழகாக தெரியும். இதில் மேல் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், டைகர் மாதிரி டைப்பில் இருக்கும். ஸோ உங்கள் யாருக்காச்சும் வேணும்னா டேட்டா ஃபார்ம் விசிட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட நேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சீத்ரூ கொய். இதோட பேட்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுக்குமே அப்படி தான் வயிற்றில் இருக்கிற குட்டிகள்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். உங்களுக்கு பார்த்தா நல்லாவே தெரியும் இந்த ஃபீமேலுக்கு. ஏன்னா அதுதான் எக்லோடராக இருக்குது, அந்த ஃபீமேல் வந்து எக்லோடராக இல்லை. இது வந்து என்ன வெரைட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹெச்பி ப்ளூ. இதுதான் நம்மக்கிட்ட இருக்க பேரண்ட் சைஸு. அண்ட் இதோட பேட்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது பேர் வந்து 160 rupees தந்துட்டுருக்கோம். அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் பெரி இருக்குது. இதோட பேட்சஸ் நம்மக்கிட்ட இப்போ தான் வந்துட்டுருக்கு. நல்லா குவாலிட்டியான மேல் இது. இதுக்கும் ஒரு மேலுக்கும் 8 months 9 months இருக்கும் ஏஜு. ஈரேஷனும் கலரேஷன் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இதோட பேட்சஸ் தான் நம்ம பண்ணிட்டுருக்கு. அப்புறம் நம்மக்கிட்ட வந்து ஃபுல் ரெட் ஃப்ளவர் டார்சல் இருக்குது. ஏஎஃப்ஆர் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஆனால் பட் இப்போ வந்து பேட்சஸ் இதோடது இல்லை. உங்களுக்கு வந்தோடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன்.
இப்போ வந்து நம்மக்கிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அண்ட் என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கப்பியில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அது எப்படி வந்து சால்வ் பண்ணுறேன்னு நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். கப்பியில் பார்த்துட்டிங்கன்னா 6 வெரைட்டிஸான ப்ராப்ளம்ஸ் வரும். அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஃபின்ராட்டு, ஒன்று ஸ்னேக் மூவ்ஸு, அதுக்கப்புறம் பாடி பெண்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பாடி ஒட்டுறது அண்ட் கலர் ஃபேடு, டெயில் வந்து கட் ஆகிறது. இதெல்லாமே வந்து கப்பியில் வர மெயின் 6 ப்ராப்ளம்ஸு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்துட்டிங்கன்னா, ஃபின்ராட்டுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தண்ணி வந்து சடனாக சேஞ்ச் ஆகிறது அண்டு ஓவர் ஃபீடு, ஃபுட்டு வந்து குவாலிட்டியெல்லாம் போடுறது, அதுக்கப்புறம் தண்ணி ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிறது. இதெல்லாம் தான் வந்து மெயின் ரீசன்ஸ் கப்பீஸ்க்கு வந்து இந்த 6 ப்ராப்ளம்ஸ் வருது. இதெல்லாமே அவாய்ட் பண்ணால் வந்து எல்லாமே வந்து சால்வ் ஆயிரும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மெயின் வந்து ஃபுட்டு வந்து கரெக்டாக இருக்கணும், நல்ல குவாலிட்டியான ஃபுட்ஸ் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் தண்ணி வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் 30%. அப்புறம் வந்து 3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும், ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சா சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் 2 months ஒன்ஸ் வந்து ஃபுல்லாமே அதாவது வந்து குடிச்சு வச்ச வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த வாட்டர் குடிக்கிற தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுவும் பார்த்துட்டிங்கன்னா குளோரின் இல்லாத தண்ணி வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து குளோரின் கண்டென்ட் இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணோம்னா இந்த ஃபின்ராட்டு, அதுக்கப்புறம் பாடி பெண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃபீடு, இது எல்லாமே எல்லா சேஞ்சஸ் இதில் ஆகும் கப்பியில். சிலது வந்து காப்பாற்றிடலாம், ஆனால் ஒரு சிலது வந்து காப்பாற்ற முடியாது. ஸோ அது எல்லாமே டெத் ஆயிரும். இதெல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும், நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். அண்டு ஃபிஷ்ஷு ஃபுட்டு வந்து நம்ம என்னென்ன ஃபீட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ஈலார்வால், ஃப்ரோசன் ஆர்டீமியா, மொயினா, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கொசுப்புழு, இதெல்லாமே வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். மெயினாக வந்து லைவ் கல்ச்சர் வந்து மார்னிங் டைமில் ஃபீட் பண்ணால் தான் அந்த டே ஃபுல்லாக வந்து ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் நைட் டைமில் வந்து எப்பவுமே ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணக்கூடாது. என்ன ரீசன்னா, ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும், சீக்கிரம் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் நீந்திரங்காட்டி. கிளைமேட் அன்னியனாக இருந்தாலுமே வந்து ஃபுட்டு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஃபுட்ஸ் அதிகமாக போடவும் பாடி பெண்ட் ஆகும், டெயில் வந்து ஒட்டுறதாகும், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பாடி வந்து லின் ஆகும். இதெல்லாமே வந்து ஃபுட்ஸ் அதிகமாக போட்டாலும் ஆகும், ஃபுட்டு கம்மியாக போட்டாலுமே ஆகும். நல்லா குவாலிட்டியோட ஃபுட்டு போட்டால் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஐடி மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் யூடியூப்பில் வந்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது லைட்டாக டேப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.